சைனத் பில்டர்ஸ் சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட் மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்க உள்ளது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணியை பலப்படுத்த முழுவீச்சில் முயற்சி எடுத்து வருகின்றன. இப்போதுள்ள சூழலில் திமுக கூட்டணியே பலமாக உள்ளது. கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் சேர்ந்து போட்டியிட்ட தேமுதிக இன்னும் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. அதேபோல பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து போட்டியிட்ட பாமகவின் நிலையும் தெரியவில்லை. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் முதல்வர் ஸ்டாலினை திடீரென அவரது வீட்டுக்கே சென்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்தித்து பேசினார். அப்போது கூட்டணி குறித்து இருவரும் பேசியதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் இரண்டு கூட்டணிக்கும் கதவை திறந்து வைத்து தேமுதிக காத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. திமுக கூட்டணியில் இணைய வேண்டுமென்றால் 14 சட்டசபை தொகுதி மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும். அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டுமென்றால் 23 சட்டசபை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டுமென தேமுதிக நிபந்தனை விதிப்பதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் பிரேமலதா சந்திப்புக்கு பிறகு திமுக கூட்டணியில் தேமுதிக சேரும் என அரசியல் வல்லுநர்கள் ஆருடம் கூறி வந்த நிலையில் நேற்று திருப்பத்தூரில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஜோலார்பேட்டை எம்எல்ஏவுமான கே.சி. வீரமணியை பிரேமலதா சந்தித்து பேசினார். பிரேமலதா எதிர்பார்ப்பது போல 14 சீட்டை திமுக ஒருபோதும் தராது என்பது உறுதியான நிலையில் மீண்டும் அதிமுக கூட்டணியில் சேர தேமுதிக முயற்சிப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்காகவே வீரமணியை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் கே.சி. வீரமணியும் பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டார். தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார். கடந்த வாரம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க முதல்வரை திமுக கூட்டணி போயிட்டாங்களா, முதல்வரை சந்திச்சாங்க. கடந்த தேர்தலில் உங்க கூட தான் இருந்தாங்க, இப்போ அவங்க போயிருக்காங்க. இந்நிலையில நேற்று உங்களை சந்திச்சிருக்காங்க. இது என்ன சார்? இல்ல அவங்க போனது அரசியல் ஒரு பரபரப்பா இருக்கு. இன்னும் நாங்க திமுக போனோம்னு சொல்லிட்டு அவர் எந்த வித இன்னும் அறிவிப்பும் அவங்க அறிவிக்கல. அவங்க எங்களுடைய மாநாட்டில் தான் எங்களுடைய அறிவிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நேற்று மரியாதை நிமித்தமாக சந்திப்பு தான் அங்கே எங்களுடைய பகுதியில் திருப்பத்தூர் பகுதியில் நாங்கள் எல்லாம் கட்சி தொண்டர்கள் எல்லாம் திரண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் அவர்கள் வந்த நிலையில் அவர்கள் மரியாதைக்கமாக சந்தித்தது கூட கண்டிப்பாக இந்த நம்முடைய எதிர்கால நன்மைக்காக தான் இருக்குமே தவிர, கட்சியுடைய நன்மைக்காக இருக்குமே தவிர, இதில் எந்த விதத்திலும் நீங்கள் வேறு ஏதாவது தவறாக புரிந்து கொண்டால் அது சரியாக அமையாது. ஆக எங்களை பொறுத்தவரை அது கூட்டணிக்கு வருவதற்கு நாங்கள் தயாராக, அவர்கள் கூட்டணியில் சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.